ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பாவை நம்ம மல்லி வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. வர வழியிலேயே வந்து விஜய்க்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. வீடியோ காலில் நம்ம வெண்பாவும் பேசுகிறாங்க. வெண்பா வந்து டாடா உங்களை ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயும் வந்து அப்படி தான் சொல்கிறான், நீ இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லை செல்லும், நீ எவ்வளோ நேரம் ஆகும் வர்றதுக்கு, அவ்வளோ நேரம் என்னால் வெயிட் பண்ணவே முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசிகிட்டு இருக்காரு. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. வீட்டுக்கு வந்ததும் வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கார் விஜய். வந்து அப்படியே வெண்பாவை பார்த்ததும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க. நீ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை, நான் உயிரோடவே இருக்க மாட்டேன், இவ்வளோ நாள் எங்கே இருந்தேன் என்ன பண்ண அப்படின்றதெல்லாம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போகிறாங்க. மல்லி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க விஜய் சந்தோஷம் அடையிறத பார்த்து. இப்போ வந்து விஜய் வந்து இவ்வளோ நாளாக மல்லியை வந்து கரைச்சி கொட்டிகிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் கண்ணில் கூட முழிக்காமல் அப்படியே ஒரு எனிமி மாதிரி, ஒரு துரோகி மாதிரி, எனிமின்னா கூட பரவாயில்ல, ஒரு துரோகி மாதிரி பார்த்துட்டு இருந்தாரு. என்னவோ வேணும்ன்ட்டே வெண்பா வந்து மல்லி தொலைச்சிட்ட மாதிரி. ஆனால் அதுக்காக வேண்டியனா கூட நீங்கள் சொல்லும் ஏன் பொண்ணுன்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு வைராக்கியம் தாங்க வருது. எப்படியாவது நான் வெண்பாவை கூட்டிகிட்டு வந்து உங்கள் கண்ணு முன்னாடி நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நம்ம மல்லி வந்து வெண்பாவை கூட்டிகிட்டு வந்து விஜய்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் இப்போ ஒரு அதாவது 6 நாள் தான் நம்ம வெண்பா காணாமல் போனதாக சொல்கிறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக வந்து இந்த சீனை இழுக்க வச்சுட்டு அப்படியே சேடாகவே போயிட்டு இருந்துச்சு. வெண்பா காணோம் அப்படின்ற அந்த சேட் நியூஸ்லேயே வந்து இந்த 1 மந்த்தை போனதுனால பயங்கரமாக போர் அடிச்சிடுச்சிங்க. இப்போ ஆச்சும் நம்ம மல்லியும் விஜயும் சேர்ற மாதிரி ரொமான்டிக் சீன்ஸ், இந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் வரணும்னு சொல்லிட்டு எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது நிஷா மூலமாக. அதுக்கு முன்னாடியே ராஜி தன்னால் முடிஞ்ச வரைக்கும் விஜயோட வந்து அதாவது பிரெயின் வாஷ் பண்ண பார்க்குறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மல்லி வெண்பாவை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் மல்லி மேலே இருக்கிறப்போ விஜய்க்கு தீந்துடும், 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்களே, எப்படி மல்லியை வீட்டை விட்டு வெளியே துரத்துறது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காதில் போடுறாங்க ராஜி. என்னன்னா, டேய் வெண்பா அடிக்கடி காணாமல் போகிறாதான், ஆனால் ஒவ்வொரு டைமும் இந்த மல்லி தான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வரா, இதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்குன்ட்டு எனக்கு ஒன்றுமே புரியலடா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட மனசை விஷமாக்க பார்க்குறாங்க இந்த ராஜி. அதுக்கப்புறம் இந்த நிஷா வந்து வெண்பாவை கொஞ்சிட்டு, இதுக்கு மேலே வெண்பா இங்கே இருக்க வேணாம், இதுக்கு மேலே இருந்தால்னா திரும்ப நீங்கள் தொலைச்சிருவீங்க, நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குண்டை தூக்கி போடுறாங்க நிஷா. விஜய் வந்து அதை கேட்டுட்டு அப்படியே கண் கலங்குறாரு. அப்படியே திக்குன்னு மனசு அடிச்சுக்குது, பயப்படுறாரு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இதுக்கு முன்னே எத்தனையோ டைம் நடந்திருக்கு. கதிரேசனும் நிஷாவும் அடிக்கடி வந்து வெண்பாவை கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயமுறுத்தி வச்சுருக்காங்க. அப்போ எல்லாமே வந்து விஜயோட ரியாக்ஷன் என்ன இருக்குன்னா, அழுறது, கண்ணீர் வடிக்கிறது, புலம்புறது, பயந்துக்கிட்டு இருக்கிறது, இது மட்டும்தான் செய்கிறாரு. ஒரு தைரியமே இல்லை. ஆனால் ஒவ்வொரு டைமும் நிஷா கதிரேசன் கிட்டேருந்து நம்ம வெண்பாவை காப்பாற்றுறது மல்லி மட்டும்தான். அவ்வளோ தைரியமாக போல்டாக அப்படியே அருவாவை கழுத்தில் வச்சு கூட வந்து நம்ம மல்லி மிரட்டி நிஷா கிட்டேயும் கதிரேசன் கிட்டே இருந்து நம்ம வெண்பாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெண்பாவை மல்லி காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அது ஒரு பக்கம் விஜய்க்கு பயங்கர சந்தோஷம். மல்லி மேலே இருக்கிற கோவம் தீர்ந்துருக்கும். இருந்தாலும் வந்து மல்லிக்கிட்டே ஃப்ரீயாக பேச மாட்டார். அந்த தயக்கம், இந்த அளவுக்கு இவ்வளோ நாளும் இவ்வளோ பேசியிருக்கோமே, இப்போ மல்லி வெண்பாவை கூட்டிகிட்டு வந்துட்டாலே நம்ம எந்த மூஞ்சை வச்சுன்னு மல்லிக்கிட்ட பேசுறதுன்னு சொல்லிட்டு தயக்கத்தில் இருந்திருப்பாங்க. ஆனால் வெண்பா வந்து 5 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே நிஷா வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதும் அது இன்னும் விஜய்க்கு வந்து ரொம்ப மன கஷ்டத்தை கொடுக்குது. இந்த ஒரு பிரச்சனையை நம்ம மல்லி தான் தீர்த்து வைக்க போகிறாங்க. நிஷாவை வந்து அடித்து வீட்டை விட்டே துரத்த போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து விஜய், இப்போ வெண்பா இல்லாமல் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்ட, நீ கூட்டிகிட்டு வந்துட்ட, இப்போது கிடைச்ச சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத அளவுக்கு நிஷா பண்ணிகிட்ருக்கா. ஆனால் அந்த கஷ்டத்தையும் போக்கிட்ட மல்லி, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு விஜய் வந்து கண்ணீர் விட்டு மல்லி கூட சேர போகிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு சீனை தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி நடந்தால் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.